அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த வாராந்திர திருக்குர்ஆன் விளக்க உரையில் பங்கு பெறவும் இதில் நல்ல விஷயங்களை சொல்லவும் கேட்கவுமான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். இன்றைய தப்சீர் அமர்விலே சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற அந்த சூறாவினுடைய சில முன்னோட்ட கருத்துக்களை மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். அடிக்கடி நாம் தொழுகையில் ஓதவும் கேட்கவுமான ஒரு அத்தியாயம் இது. பல பேருக்கு இந்த அத்தியாயம் மனப்பாடமாக இருக்கலாம், சிலருக்கு அது கேள்வி ஞானத்திலேயே மனப்பாடமாகவும் ஆகியிருக்கும். திரும்ப திரும்ப ஓதுவதை கேட்பதன் மூலமாகவும் பல பேருக்கு இது மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா. திருக்குர்ஆனுடைய கடைசி 3 சூறாக்கள் 112, 13, 14 இந்த 3 சூறாக்களும் குல் என்கின்ற அந்த சொல்லிலிருந்து தொடங்கும். இந்த 3 சூறாக்களையும் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூறாவில் ஒரு முக்கியமான சூறா இது. நம்ம அல்ஹம்து சூறாவினுடைய விரிவுரைக்கு பிறகு பின்னால் இருந்து தான் போவோம்னு சொன்னோம். அந்த வகையில் குல் பின் நாஸ் தான் அன்றைக்கி எடுத்திருக்கணும். ஆனால் இருந்தாலும் இந்த 3 சூறாவும் ஒரு பேக்கேஜ் மாதிரி உள்ள ஒரு சூறா இது. இந்த 3ஐயும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த 3 சூறாக்களை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படி நம்ம நினைச்சலாம் போகலாம். அந்த வகையில் அந்த 3 ஒன்று சேர்ந்த சூறாக்களில் முதலாவது சூறாவாக இருக்கக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற அந்த சூறாவை பற்றிய சில செய்திகளை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான மகத்தான கருத்துக்களை உள்ளடக்கிய சூறாக்களில் இது ஒன்று. இதில் அல்லாஹ்வினுடைய பண்புகளை பற்றி சில செய்திகளை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இது எண்ணிக்கையில் குறைவான சூறாவாக இருந்தாலும் சரிதான். 4 வசனங்கள் தான் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதுவும் மிகவும் சுருக்கமான வசனங்களோடு இடம்பெற்றிருக்கிறது. 4 வசனங்கள் என்றாலும் 4 விரிவான வசனங்கள் கிடையாது, சுருக்கமான வசனங்கள் தான். அப்போது மிகவும் குறைவான எண்ணிக்கையிலான வசனங்கள், அதுவும் சுருக்கமான வசனங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூறாவில் அல்லாஹ்வினுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வின் பண்புகள் என்று சொன்னால் அது இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள், ஈமானுடைய இஸ்லாமிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படை அம்சங்களை பற்றி அல்லாஹ் இதில் பேசுகிறான். மிக சுருக்கமான வார்த்தைகளால் பேசப்பட்டிருந்தாலும் கூட அடிப்படையான விஷயங்களையும் அஸ்திவாரமான விஷயங்களையும் அல்லாஹ் இந்த சூறாக்களில் பேசியிருக்கிறான். அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சூறாவினுடைய தப்சீரை பற்றி பேசும்போது பார்க்கலாம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி இந்த சூறா பேசுகிறது. அல்லாஹ் ஒருவன், தேவையற்றவன், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்கின்ற இந்த ஈமானுடைய அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் மிக அடிப்படை சித்தாந்தமாக இருக்கக்கூடிய தௌஹீதை பற்றி பேசுகிறது. இப்போ அடிப்படையான அம்சங்களை பேசக்கூடிய ஒரு சூறா தான் இது. அதுவும் சுருக்கமான வாசகங்களில் பேசுகிறது. இந்த சூறாவுக்கான பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஏற்கனவே அல்ஹம்து சூறாவை பற்றி நாம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னோம். ஒரு சூறாவினுடைய பெயர் என்று வஹீயில் வந்திருக்கும். வஹீயிலேயே இடம்பெற்ற வஹீயில் வந்திருக்கக்கூடிய சில பெயர்கள் இருக்கின்றன. அது அல்லாமல் அறிஞர்களுடைய ஆய்வின் மூலமாக கண்டெடுக்கப்படக்கூடிய பெயர்களும் இருக்கின்றன. வஹீயிலேயே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹீயிலேயே சொல்லப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரியான பெயர்களுக்கு அஸ்மாஉ தௌகீஃபியா என்று சொல்வார்கள். அதாவது வஹீயில் வந்த பெயர். ரசூலுல்லாஹ் அதை என்ன செஞ்சுருப்பாங்க, தங்களுடைய ஹதீஸ்களில் சொல்லியிருப்பாங்க. அல்லது குர்ஆனில் இடம்பெற்றிருக்கும்.
வஹியில் வந்திருக்கக்கூடிய பெயர்களுக்கு அஸ்மாவு தௌகீஃபியா என்று சொல்வார்கள். அதே மாதிரி இந்த சூராவுக்கு வஹியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களும் சில இருக்கின்றன. அறிஞர்களுடைய ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் என்றும் சில இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த சூராவுக்கு வஹியில் இடம்பெற்ற பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஹதீஸில் வந்த பெயர்கள், குர்ஆனில் இடம்பெற்ற பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டால், முதலாவது இந்த சூராவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் சூரா என்று ஒரு பெயர் இருக்கிறது. இஹ்லாஸ் என்றால் என்ன பொருள்? தூய்மையானது, தூய்மையாக்கக்கூடியது, விடுவிக்கக்கூடியது அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. தூய்மையாக்கக்கூடியது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் அவனோடு வேறு யாரையும் கலக்காமல் தூய்மையாக இறைவனுக்கு மட்டுமே வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த வசனம், இந்த அத்தியாயம் குறிப்பிடுகிறது. அப்போது இபாதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால், அல்லாஹ்வோடு மற்றவற்றை கலந்து விடக்கூடாது, கலந்து மாசுபடுத்திடக்கூடாது, அதை அசுத்தப்படுத்தி விடக்கூடாது. முழுக்க முழுக்க கலப்பற்ற முறையில் இபாதத் என்பது அல்லாஹ்வுக்காக மட்டுமே பரிசுத்தமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தன்மைகளில் அல்லாஹ் அல்லாத மற்றவங்களை கலக்க வச்சு அல்லாஹ்வினுடைய தன்மையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மாசுபடுத்தி விடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யுது இந்த சூரா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால்தான் தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய சூரா என்று இதற்கு பெயர். அதே போல் பார்க்கலாம், அல்லாஹ்வை எல்லா விதமான குறைகளை விட்டும் தூய்மைப்படுத்தக்கூடிய சூரா. அவனை போல் யாருமே இல்லை இந்த சூரா சொல்லுகிறது. அதே போல் அவன் தேவையற்றவன் என்று சொல்கிறது. அவன் எப்பொழுது தேவையற்றவனோ அப்போ மற்ற எல்லாம் அவன் பக்கம் தேவையானவைன்னு அர்த்தம் வந்துடும். அப்போ எல்லோரும் அவனிடத்தில் தேவை என்று சொன்னால் எல்லோருக்கும் குறை இருக்குதுன்னு அர்த்தம். அவன்கிட்ட மட்டும் எந்த குறையும் இல்லை. அவன் எல்லா விதமான தன்மைகளிலும் முழுமை அடைந்தவன். அவன்கிட்ட பார்க்கக்கூடிய தன்மை இருந்தால் அதில் நிறைவான அம்சத்தை அவன் அடைந்திருக்கிறான். செவித்திறன், செவிப்புலம் அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதில் உயர்ந்த குறைகளற்ற தன்மை அவனுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி என்னென்ன தன்மைகள் அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்கிறோமோ எல்லா தன்மைகளும் அப்பழுக்கில்லாமல் முழுமையாக அல்லாஹ்வுக்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தை தான் சமத் அப்படிங்கிற அந்த சொல்லு சுட்டி காட்டும். அதே போல் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான் என்று சொல்கிறோம் இல்லையா? அவனை போல யாரும் இல்லைங்கிறோம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்புகளில் அவனோடு மற்றவர்களை கலக்க விடாமல் தூய்மையான முறையில் அல்லாஹ்வை ஒருவன் என்று நாம் சொல்வதாகவும் எல்லா விதமான குறைகளிலிருந்தும் அவன் அப்பழுக்கற்றவன் என்று சொல்வதாகவும் இந்த சூரா அமைகிறது. எனவே இஹ்லாஸ், தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு பெயர் இதற்கு பொருத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த சூறாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதற்கு விடுவிக்கக்கூடியது என்று பெயர். விடுவிக்கக்கூடியதுன்னு என்ன அர்த்தம்னா, யார் இந்த சூறாவோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அது நரகத்திலிருந்து விடுவிக்கும், இணை வைப்பிலிருந்து விடுவிக்கும். இந்த உலகத்தில் இணை வைப்பிலிருந்து அவரை விடுவித்து அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ விடுவிக்கக்கூடியது என்கின்ற அந்த பொருளும் இந்த இஹ்லாஸுங்கிற சொல்லுக்கு இருக்கிறது. அப்போ எனவே அல்லாஹ்வினுடைய பண்புகளில் அப்பழுக்கற்ற தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவது தான் இந்த சூறாவினுடைய அடிப்படையான அம்சம். இது அல்லாமல் இந்த சூறாவுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா என்ற இன்னொரு பெயர் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா என்றே பெயர் இருக்கிறது. எதை வச்சு நம்ம இந்த பெயர் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகையில் 2 சூறாக்களை ஓதுவார்கள். ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகையில் 2 சூறா ஓதுவாங்க. முதல் ரக்காத்தில் ஒரு சூறா, 2வது ரக்காத்தில் ஒரு சூறா. முதல் ரக்காத்தில் என்ன சூறா ஓதுவாங்க? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவை ஓதுவார்கள். 2வது சூறாவில் என்ன ஓதுவாங்க?
குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவார்கள். இப்படியே இந்த ஹதீஸ் வருகிறது. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅ ஃபி ரக்அத்தைல் ஃபஜ்ரி குல் யா அய்யுஹல் காஃபிரூன வ குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகையில் இஹ்லாஸ் என்கின்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள், அல் காஃபிரூன் என்கின்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள்னு சொல்லப்படலை. மாறாக அந்த சூராவினுடைய ஆரம்ப வசனத்தை வச்சு இந்த சூரான்னு சொல்லப்படுது. அப்போ குல்யா அய்யுஹல் காஃபிரூன சூராவையும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவையும் ஃபஜ்ருடைய சுன்னத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்ட்டருந்து கேள்விப்படாமல் சொல்ல மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாவும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த சூராவுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரான்னு பேர் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதை கேட்டதுனால தான் இவங்க அறிவிக்க முடியும். நம்முடைய வழக்கத்தில் கூட இந்த பேர் பழக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு குல் ஹுவல்லாஹு சூரா மனப்பாடம் இருக்கான்னு கேட்போம். கேட்டிருக்கீங்களா? குல் ஹுவல்லாஹு சூரா மனப்பாடம் இருக்கா? குல் பிரஃபில் பழக்க மனப்பாடம் இருக்கான்னு கேட்போம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அந்த சூராவினுடைய முதல் வசனத்தை சொல்லி அதையே அதற்கு பெயராக என்ன செய்ய பயன்படுத்துகிறோம். இது எங்கிருந்து வந்துச்சு? ஹதீஸ்லேருந்து தான் வந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்டருந்து தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா அது வஹி. அது அப்போ வஹியில் இந்த சூராவுக்கான 2 பெயர்கள். ஒரு பெயர் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயரில் தான் திருக்குர்ஆனில் தலைப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூராவுக்கு பெயர் என்ன பெயர்னு எழுதப்பட்டிருக்கும்? இஹ்லாஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். அது இல்லாமல் நிறைய தஃப்சீர் நூல்களில் அந்த சூராவுக்கான பெயர் வந்து இஹ்லாஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். அடுத்து 2வது குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற இந்த பெயர். அது மட்டுமல்ல, இந்த பெயர்களை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் நூலில் வந்து ஒரு ஹதீஸுக்கு பாட தலைப்பு போடும்போது இந்த பெயரைத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி பெரும்பாலும் ஹதீஸுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸ் நூல்களில் வந்து ஒரு ஹதீஸை குறிப்பிடுவதற்கோ அல்லது 2 ஹதீஸை குறிப்பிடுவதற்கு முன்பு அதற்கு ஒரு தலைப்பு போடுவாங்க, போட்டு தான் ஹதீஸ் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த வகையில் இந்த சூராவுக்கான ஒரு ஹதீஸை கொண்டு வரும்போது அதற்கு தலைப்பு போடும்போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா என்றே தலைப்பிடுகிறார்கள். அப்போ எனவே இந்த 2 பெயர்களும் குர்ஆன் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றன, வஹியில் இடம்பெற்றிருக்கின்றன என்று தெரிய வருகிறது. இது அல்லாமல் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்க ஒரு பெரிய முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு தத்துவ ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் தஃப்சீர் எழுதிய ஒரு மாபெரும் அறிஞர். அவங்க வந்து இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவினுடைய பெயரை பேசுவதற்கு மட்டும் ஒரு தனி பகுதியை அமைக்கிறார்கள். அமைத்து அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெயர்களை இதில் கொண்டு வருகிறார்கள். அந்த பெயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வஹியில் இடம்பெற்றதல்ல. ஆனால் இந்த சூரா எந்த கருத்தை மையப்படுத்தி பேசுகிறதோ அந்த கருத்தை உள்ளடக்கியதாக அது இருக்கும். உதாரணமாக இந்த சூராவுக்கு சூரத்து சமதுன்னு ஒரு பேர் இருக்குது. சூரத்து சமது. இந்த பெயரை ரசூலுல்லாஹ் சொல்லலை, நமக்கு வஹியில் வரல. ஆனால் இந்த குர்ஆனில் என்ன செய்திருக்கு? சமதுங்கிற ஒரு வார்த்தை வருது. எனவே அதை வைத்து இந்த சூரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த சூராவுக்கு அல் அசாஸ்ன்னு ஒரு பேரை சொல்கிறாங்க. அசாஸ், அசாஸ்னால என்ன அர்த்தம்? பேஸ்மெண்ட்னு அர்த்தம், அடிப்படை, அடித்தளம்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாத்தினுடைய அடித்தளமே என்னது தான்? ஓரிரை கொள்கை தான். அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் எழும்பி நிற்கிறது. அது தகந்துச்சுன்னா இஸ்லாம் கீழே விழுந்துடும். அப்போ அந்த அடிப்படையான அந்த விஷயம் இந்த சூறாவில் பேசப்படுகிறது. எனவே இதற்கு அசாஸ் என்கின்ற ஒரு பெயரும் இருப்பதாக இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல் தௌஹீத் என்கின்ற ஒரு பெயரும் இதற்கு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து ஹதீஸில் வரல, வஹீயில் வரல. ஆனால் இது என்ன கருத்தை மையப்படுத்துகிறதோ அந்த கருத்தை வைத்து இதற்கு அறிஞர்கள் சூட்டிய பெயர்கள். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஆய்வின் முடிவில் கண்டடைந்த பெயர்களாக இதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே அல்ஹம்து சூரா பேசும்போது சொல்லியிருக்கிறேன், ஒரு சூறாவுக்கு எவ்வளவு அதிகமான பெயர்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு தூரம் அந்த சூறாவுக்கு மரியாதை இருக்குதுன்னு அர்த்தம்.
புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நம்முடைய வாப்பா அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பெயரை தாண்டி சமூகத்துக்காக நாம் பணி செய்யும் போது சமூகம் நமக்கு பல பெயர்களை வைக்கும், பல நல்ல பெயர்களை நமக்கு சூட்டும். அப்படி ஒருத்தருக்கு அதிகப்படியான பெயர் சூட்டப்படும் என்று சொன்னால் அவரா மாவீரர், சமுதாய சிற்பி அப்படின்லாம் ஒருத்தரை பற்றி நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டுச்சுன்னு வைங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு நிறைய மரியாதை இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த வகையில் ஒரு சூறாவுக்கு நிறைய பெயர்கள் இருப்பது அந்த சூறாவினுடைய மிகுந்த முக்கியத்துவத்தை என்ன செய்யும், குறிப்பிடும், மிகுந்த மகத்துவத்தை குறிப்பிடும். அந்த வகையில் ஒரு மகத்தான சூறா என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இந்த சூறாவினுடைய சிறப்புகள், மகத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும்போது போன உடனே அப்படியே பெட்டில் சாஞ்சி படுத்து தூங்கிட மாட்டாங்க. அவங்க நம்மெல்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். லேசாக உதறி விட்டுட்டு அப்படியே போய் படுத்து சாஞ்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு போனால் போனவுடனே பொத்துன்னு என்ன செய்ய மாட்டாங்க, விழுந்துட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்க செல்லும்போது தங்களுடைய 2 முன்கைகளையும் இப்படி சேர்த்து கொள்வார்கள். சேர்த்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 சூறாக்களையும் ஓதி ஊதுவார்கள். ஊதிவிட்டு பிறகு அந்த கையை எங்கெல்லாம் தங்களுடைய உடலுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அங்கெல்லாம் தடவுவார்கள். அப்படி தடவ ஆரம்பிக்கிற இடம் எதுன்னா தலையிலேருந்து இப்படி ஆரம்பிப்பாங்க. அடுத்து முகம், அடுத்து இந்த கையை எங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் முழு உடல்லையும் என்ன செய்வாங்க. முழு உடல்னால் எல்லா இடத்துலையும் அர்த்தம் கிடையாது, 100% அர்த்தம் இல்லை. இந்த இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு பக்கம் எட்டாது, அப்படிலாம் இருக்குதுல்ல. அப்போ எங்கெங்கே பட முடியுமோ அங்கே ஃபுல்லாக என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த கையை, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஊதப்பட்ட அந்த கையை உடம்பு முழுக்க தடவிக்கொள்வார்கள். தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரை எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் என்ன செய்வார்கள், தடவிக்கொள்வார்கள். இது ரசூலுல்லாவோட படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அவங்களுடைய மனைவி என்ன செய்வாங்க, அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ டெய்லி ரசூலுல்லா இதை செய்வாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூறாவினுடைய ஒரு முக்கியமான தன்மை என்னன்னு சொன்னால், இந்த சூறா பாதுகாப்பு தரக்கூடிய தன்மை பெற்றது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன் உடம்புல ஃபுல்லாக தடவணும்? அப்போ என்ன அர்த்தம்னா, இதன் மூலமாக பாதுகாப்பு பெறுவது ஒரு நோக்கம் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இது ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. 2வது ஹதீஸு ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அயஜுசு அஹதுக்கும் அன் யக்ரஅ ஃபீ லைலத்தின் சுலுசல் குர்ஆனி, நைட்டில் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை ஓதுவதற்கு உங்களால் முடியாதா என்று கேட்டார்கள். சஹாபாக்களை கேட்டாங்க, டெய்லி ராத்திரியில் குர்ஆனில் 1/3 ஓத முடியாதா உங்களால் என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், டெய்லி ராத்திரி உட்காந்து குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை ஓதணும்னா அது எப்படி முடியும்? அது டெய்லி ஓதணும்னா எப்படி முடியும்? 10 ஜுஸு ஓதணும். ரம்ஜான்னா பரவாயில்லை, அதுலேயும் கடைசி 10னா பரவாயில்லை, எல்லா நாள்லையும் டெய்லி ஓதுறதா இருந்தால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் தஅதிலு சுலுசல் குர்ஆனி. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயம் இருக்கிறதே, அது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு இணையானது. அப்படின்னா குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை ஓதுனா முழு குர்ஆனை ஓதுற மாதிரி அர்த்தம் வருது அப்படின்னு ஒரு 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 பொருள் கிடைக்குதா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவாயிருக்குது. வேறு இன்னொரு ஹதீஸை பார்க்குறோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஒரு மனிதர் இரவில் குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறா ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஓதுறாருன்னா திரும்ப திரும்ப அதையே ஓதிக்கிட்டு இருக்கிறார். இரவுலையோ பகல்லையோ ஏதோ ஒரு நேரத்தில், ஆனால் அந்த சூறாவையே திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருக்கிறார்.
இப்போ சாதாரணமாக இப்போ நான் ஒருத்தர் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்காரு, ஒரே ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவருக்கு வேறு எதுவும் ஓத தெரியாது போல், அதனால் இதை திரும்ப திரும்ப தெரிஞ்சதை திரும்ப திரும்ப ஓதுறாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அவர் அமர்ந்து ஓதி கொண்டிருந்த போது அதை செவியுற்ற இன்னொரு மனிதர் அப்படி நினச்சிக்கிட்டார், இவருக்கு ஒன்றுமே தெரியாது போல், இது மட்டும்தான் தெரியும் போல், அதனால் இதை திரும்ப திரும்ப என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு என்று அவர் நினைத்து கொண்டு மறுநாள் காலையானதும் அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், ராத்திரி இந்த மாதிரி இன்ன நபர் இது குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறாவை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, வேறு ஒன்றும் ஓத காணோம், அதை மட்டும் தான் திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் குறைத்து மதிப்பிட்டு சொன்னார் அந்த விஷயத்தை. மற்ற எதுவும் ஓத தெரியாது போல தெரியுது அவருக்கு, அதை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னஹா தஅதிலு சுலுஸல் குர்ஆனி, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற அந்த சூரா குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமமாகும் என்று சொன்னார். இப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்போ சொன்ன இந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸ், இந்த 2 ஹதீஸ்லையும் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற அந்த சூராவினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமமானது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. 3ல் ஒரு பகுதிக்கு சமமானதுன்னா எந்த வகையில் சமமானது அப்படின்னு ஒரு 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 விவரம் இருக்குல்ல, எந்த வகையில் 3ல் ஒரு வகைக்கு அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லவே முடியாது. என்ன 4 ஆயத்தான், 4 ஆயத்து, அதுவும் மிக முக்கியமான வசனங்களை, மிக முக்கியமான தகவல்களை பேசக்கூடிய சுருக்கமான வசனமாக வேறு இருக்குது. அப்போ எண்ணிக்கையில் என்ன செய்ய முடியாது, அளவில் என்ன செய்ய முடியாதுன்னா குர்ஆனில் 3ல் ஒரு பங்குன்னு சொல்ல முடியாது. அப்போ எந்த வகையில் 3ல் ஒரு பங்கு அப்படின்னா, குர்ஆனை பல்வேறு அளவீடுகளில் பங்கு வைக்கக்கூடிய ஒரு தன்மை அறிஞர்கள்ட்ட உண்டு. குர்ஆனை 30 பகுதிகளாக, 7 மன்சில்களாக, இப்படி பல வகையில் குர்ஆனை என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்க. அப்படி பல அளவீடுகளில் பிரிக்கக்கூடிய வகையில் குர்ஆனில் இப்படி ஒரு வகை பங்கீடு இருக்கிறது. என்ன அப்படின்னா, குர்ஆன் மொத்தம் 3 விஷயங்களை பேசுகிறது. அதாவது பல வகை பங்கீடுகள் இருக்கின்றன. அதில் ஒரு வகை பங்கீடு என்னன்னு சொன்னால், குர்ஆன் அதனுடைய மொத்த விஷயங்களை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய பண்புகளை, அவனுடைய திருநாமங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி. 2வது பகுதி சட்டங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி. 3வது ஒரு பகுதி அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகளையும் எச்சரிக்கைகளையும் பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி. இந்த 3 ஸ்கேலில் குர்ஆனை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 3 வகையாக பிரிப்பாங்க. அப்படி பார்க்க போகும்போது சட்டங்களை பேசுகின்ற ஒரு பகுதி, எச்சரிக்கைகள் வாக்குறுதிகளை பேசக்கூடிய ஒரு பகுதி, 3வது ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய பண்புகளையும் திருநாமங்களையும் பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி. இந்த சூரா இருக்குது பாருங்க, முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய திருநாமங்களையும் அவனுடைய பண்பு பெயர்களையும் பேசக்கூடிய ஒரு பகுதி, பண்புகளையும் பேசக்கூடிய ஒரு பகுதி. இப்போ ஒட்டுமொத்த குர்ஆனை 3ஆக பங்கு வச்சோம்னா இந்த வகையில், அதில் இந்த சூரா என்பது 3வது பகுதியை பேசுகிறது. அதாவது அல்லாஹ்வினுடைய பண்புகளையும் அவனுடைய திருநாமங்களையும் பற்றி பேசுகிறது. எனவே இது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமமானது என்று அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ ஆக மொத்தத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற அந்த சூரா குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமமானது அப்படிங்கிறது இந்த செய்திகள் மூலமாக தெரிய வருகிறது. 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை டெய்லி ஃபஜ்ரில் முன் சுன்னத் தொழும்போது ஓதுவாங்க. முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். இதை பெரும்பாலும் ஓதுவார்கள். ஏன்னா வேறு சில ஹதீஸ்களை வருது, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் வேறு 2 ஆயத்துக்களை ஓதுவாங்க அப்படின்னு வருது. ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், குல் யா அஹ்லல் கிதாபி தஆலவ் இலா கலிமத்தின் ஸவாஇம் பைனனா என்று ஒரு வசனம் வரும். அதே மாதிரி இன்னொரு வசனம், குல் ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹீம என்று ஒரு ஆயத்து தொடங்கும். ஒன்று சூரத்துல் பக்ராவில் வருது, இன்னொன்று சூரா ஆல இம்ரானில் வருது.
இந்த 2 ஆயத்தையும் 2 ரக்காத்தில் ஓதுவாங்க. ஒரு ஆயத்தை ஒரு ரக்காத்துலையும் இன்னொரு ஆயத்தில் ஒரு ரக்காத்துலையும் ஓதுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. அப்போது இந்த 2 ஹதீஸையும் சேர்த்து இணைச்சி பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன முதல் சூறாவிலையும் முதல் ரக்காத்திலையும் குல் ஹுவல்லாஹு சூறாவை 2வது ரக்காத்திலையும் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில சமயங்கள் தான் நான் சொன்ன இந்த அல் பக்ரா ஆயத்தையும் ஆல இம்ரான் ஆயத்தையும் ஓதுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை வந்து எப்படி தொழுவாங்கன்னு ஹதீஸில் வருது. எப்படி தொழுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப துரிதமாக தொழுது முடிப்பார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் இரவு தொழுகை தொழுதுருப்பாங்க, 11 ரக்காத் தொழுதுருப்பாங்க. அவங்க எப்படி தொழுவாங்கன்னு நமக்கு தெரியும். நம்மளை மாதிரி சீக்கிரம் தொழுகிறவங்க கிடையாது. அவங்க ரொம்ப நேரம் நின்று ஓதுவாங்க. அப்போது அவர்களுக்கு காலெல்லாம் வழி எடுத்து போயிருக்கும், ரொம்ப களைச்சி போயிருப்பாங்க. அப்படி தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது பாங்கு சொன்ன உடனே சொல்லி முடித்த உடனே என்ன செஞ்சுருவாங்க, 2 ரக்காத் தொழுதுருவாங்க. அதை துரிதமாக தொழுது முடிப்பார்கள். அந்த துரிதமாக தொழுது முடிப்பதற்கு வசதியாகத்தான் இந்த 2 சின்ன சூறாக்களை ஓதுறது பெரும்பாலும் ரசூலுல்லாஹ். அப்போ அதில் குல் ஹுவல்லாஹு சூறாவை வந்து ஃபஜ்ருடைய சுன்னத்தில் 2வது ரக்காத்தில் தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் தொடர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், முக்கியத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த வகையில் இந்த சூறாவினுடைய இந்த வகையிலையும் ஒரு சிறப்பு இதற்கு இருக்குதுங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்த விஷயம், இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் தான் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குபா பள்ளிவாசலில் மதீனாவில் பெரும்பாலும் அன்சாரிகள் தானே, குபா பள்ளிவாசலில் ஒரு இமாம் ஒருவர் இருந்தார், அன்சாரிகளை சார்ந்த ஒரு இமாம். அவர் அன்சாரிகளுக்கு என்ன செய்வார், தலைமை தாங்கி இமாமாக நின்று தொழ வைப்பார். அவ்வாறு அன்சாரிகளுக்கு முன்னால் நின்று இமாமாக தொழ வைக்கக்கூடிய அந்த சஹாபி அவர்கிட்ட ஒரு பழக்கம். அவர் தொழ வைக்க நின்னாருன்னு சொல்லி சொன்னால் அல்ஹம்து சூரா ஓதுவார். அல்ஹம்து சூரா ஓதிட்டு அதுக்கு அடுத்து குல் ஹுவல்லாஹு தான் ஓதுவார். ஓதி முடிச்சுட்டு தான் வேறொரு சூறாவே ஓதுவார். இப்போ உதாரணமாக ஃபஜ்ருன்னு வச்சுக்கோங்க. ஃபஜ்ரில் என்ன செய்வோம், கொஞ்சம் நீளமாக ஓதுவோம் இல்லையா, மக்ரிபை விட நீளமாக ஓதுவோம். இவர் என்ன செய்வாருன்னா ஃபஜ்ரில் தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டு அடுத்து உடனே என்ன ஓதுவார், குல் ஹுவல்லாஹு ஓதுவார். ஓதி முடிச்சுட்டு தான் அடுத்து நீளமாக ஆரம்பிக்கிற அந்த விஷயத்தை ஓதுவார். அதே மாதிரி அடுத்த ரக்காத்து 2வது ரக்காத்துன்னு வைங்க, 2வது ரக்காத்தில் அல்ஹம்து ஓதி முடிச்சிருவார். அதுக்கடுத்து குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு அதுக்கடுத்தா இன்னொரு சூறா ஓதுவார் அல்லது இன்னொரு பகுதியை ஓதுவார். சரி, இது வந்து ஃபஜ்ரில். மக்ரிபில் அப்பவும் அப்படி தான் ஓதுவார், இஷாவிலையும் அப்படி தான் ஓதுவார். அதே மாதிரி அவர் ரகசியமாக ஓதக்கூடிய சப்தமின்றி ஓதக்கூடிய அந்த தொழுகைகளிலையும் இதைத்தான் ஓதுவார். எப்படி ஓதுவாருங்கிற பேட்டர்ன் புரிஞ்சா, முதல்ல அல்ஹம்து, அதுக்கடுத்து குல் ஹுவல்லாஹு, அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஒரு பகுதி, ஒரு சூறா அல்லது ஒரு பகுதி. இது அவருடைய பழக்கமாக இருந்து வந்தது. இதை பல தடவை அன்சாரிகள் செவியுற்று விட்டு ஒரு நாள் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இமாம்கிட்ட போய், நீங்கள் வந்து ஒவ்வொரு ரக்காத்துலையும் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு தான் இன்னொன்று ஓதுறீங்க. கிட்டத்தட்ட அல்ஹம்து ஓதுறது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி குல் ஹுவல்லாஹுவையும் ஓதுறதை முக்கியமாக வச்சுருக்கிறீங்க. ஒன்று குல் ஹுவல்லாஹு மட்டும் ஓதி நிப்பாட்டிடுங்க, வேற ஓதாதீங்க. அல்லது குல் ஹுவல்லாஹு விட்டுட்டு அல்ஹம்து சூராவுக்கு பிறகு வேற ஏதாவது ஓதுங்க. நீங்கள் ஏன் 2ஐயும் சேர்த்து சேர்த்து ஓதுறீங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அன்சாரிகள் அந்த இமாம்கிட்ட வந்து எடுத்து சொன்னார். அவர் ஒரே விஷயத்தில் தெளிவாக இருந்துட்டார். நான் தொழு வைக்கிறதா இருந்தால் இப்படி தான் தொழு வைப்பேன், நான் தொழு வைக்கிறதா இருந்தால் இப்படி தான் தொழு வைப்பேன், நான் இதை விட்டுவிடப் போவதில்லை. இதை நான் கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் உங்களை விட்டு விட்டு போய்விடுகிறேன், என்ன விட்டுருங்க, நான் தொழு வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இருந்தாலும் அவரை கைவிடுவதற்கு அன்சாரிகள் விரும்பவில்லை. ஏனென்றால் அவரை தங்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று அன்சாரிகள் நினைத்தார்கள். ரொம்ப தகுதி மிக்க ஒருவர் இவர் என்று நினைத்திருந்தார்கள்.
ஆனால் இருந்தாலும் அல்ஹம்தோடு சேர்த்து குல்லுல்லாஹ் ஓதுறது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் அல்ஹம்துக்கு பிறகு குல்லுல்லாஹ் மட்டும் ஓதிட்டு தொழு வச்சு முடிச்சிருங்க, அல்லது குல்லுல்லாஹ் விட்டுட்டு அல்ஹம்துக்கு பிறகு வேறு பகுதியை ஓதுங்க. முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டேன். நீங்கள் ஆளை வேணா மாற்றிக்கிங்க, நான் என் பழக்கத்தை மாற்ற மாட்டேன் அப்படின்ட்டார். அன்சாரிகள்லாம் ரசூலாட்ட வர்றாங்க, வந்து இந்த தகவலை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இமாமை கூப்பிட்டு கேட்டாங்க, மா யம்னஉக அன் தஃஅல மா யஅமுருக பிஹி அஸ்ஹாபுஹு, உங்களுடைய தோழர்கள், அதாவது உங்கள் ஜமாத்தில் உள்ள மக்கள் சொல்கிற மாதிரி ஏன் குல்லுல்லாஹ் கைவிட மாட்டீங்க, அவங்க சொல்கிற மாதிரி ஓதனா என்ன என்று கேட்டார்கள். குல்லுல்லாஹ் விட்டுட்டு ஓதுங்கன்னு உங்கள் மக்கள் சொல்கிறாங்களா இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஓத வேண்டியது தானே, அவ்வாறு ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது என்று கேட்டார்கள். ஏன் அந்த சூறாவை ரொம்ப கட்டாயமாக ஓதுறீங்க, அல்ஹம்து சூறாவை எப்படி ஓதுறது கட்டாயமோ அதை மாதிரி ஏன் குல்லுல்லாஹ் ரொம்ப கட்டாயமாக ஓதுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், இன்னி உஹிப்புஹா, இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடித்தமான சூறா, ஏன்னா ரொம்ப முக்கியமான தகவலை பேசுது, எனவே அதை என்னால் விட முடியலை, அதனால் நான் அந்த சூறாவை நேசிக்கிறேன், எனவே தொடர்ந்து ஓதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பதில் சொன்னார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்புக ஈயாஹா அத்ஹலகல் ஜன்னத, அந்த சூறாவின் மீது உங்களுக்கு இருக்கின்ற நேசம் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், அல்ஹம்து சூறா ஓதுனதுக்கு பிறகு வேற ஒரு சூறா ஓதுறதா ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். ஆனால் இந்த சஹாபி புதுமையாக இன்னொரு வழக்கத்தை செய்கிறார். ரசூலுல்லாஹ் இதை ஆமோதிக்கிறார்கள். ஆமோதிச்சதோடு மட்டும் இல்லாமல் இது உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு வேற சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் இந்த மாதிரி சில பேர் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்ததனால் இதற்கு மரியாதை உண்டு. ரெண்டாவது, நாம் இந்த ஹதீஸை எந்த கோணத்தில் இங்கே சொல்கிறோம் என்றால், அந்த சூறாவினுடைய மரியாதை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறாங்க பாருங்க, அந்த சூறாவின் மீது உங்களுக்கு இருக்கிற நேசம் சொர்க்கத்தில் உங்களுக்கு போய் சேர்க்காம விடாது. அப்போ இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த ஒரு ஹதீஸு, இந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள். அந்த படைப்பிரிவுக்கு ஒருவரை தலைவராகவும் அனுப்பி வைத்தார்கள். யார் வந்து தலைவராக அனுப்பப்படுறாரோ அவர் தான் என்ன செய்வார்னா அந்த படைப்பிரிவுக்கு இமாமாகவும் இருப்பார். தளபதியும் அவர் தான் இமாம். அப்போ அவர் தொழு வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த படைப்பிரிவுக்கு தலைவராக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சஹாபி அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கி தொழு வைக்கிறார். தொழு வைக்கும்போது இவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த சூறாவை ஓதுனாலும் லாஸ்ட்டில் குல்லுல்லாஹ் ஓதி தான் முடிப்பார். இதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸில் நம்ம என்ன படித்தோம்னா, அல்ஹம்துக்கு பிறகு குல்லுல்லாஹ் ஓதிடுவாருன்னு. இந்த சஹாபிக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அல்ஹம்துக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு பகுதியை ஓதிட்டு முடிக்கும் போது என்ன செய்வார்னா குல்லுல்லாஹ் சூரையும் ஓதி முடிப்பார். அதுக்கு நேர் மாத்தம் இது. ரக்காத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் அங்கே ஓதிடுவார், இங்கே வந்து ரக்காத்தினுடைய முடிவில் ஓதுவார். இப்படி ஒரு பழக்கம் இந்த சஹாபிக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த கூட படைப்பிரிவில் போயிருந்த மற்ற சஹாபாக்கள்லாம் படைப்பிரிவு வேலை முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி வந்த உடனே இந்த செய்தியை சொன்னாங்க. ஒருத்தர் நீங்கள் எங்களுக்கு தலைவராக அனுப்பி வச்சுருந்தீங்க, எங்களுக்கு இமாமா இருந்த அவர் தொழு வச்சார். தொழு வைக்கும்போது ஒவ்வொரு ரக்காத்துலேயும் மனுஷன் என்ன செய்வாருன்னா அல்ஹம்துக்கு பிறகு ஏதாவது ஒன்று ஓதிட்டு லாஸ்ட்டில் குல்ஹுல்லாஹ் சூறா ஓதாமல் அந்த ரக்காத்தை முடிக்க மாட்டார். இப்படியே தொடர்ந்து செஞ்சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுவாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க அந்த மனிதர்கிட்ட. அப்போது அந்த சஹாபி சொல்கிறார்,
நான் ஏன் அப்படி செய்கிறேன் என்றால், அல்லாஹ்வினுடைய பண்பு பெயர்கள், அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் அதில் பேசப்படுகின்றன. எனவே அதன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், எனவே நான் ஓதுகிறேன் என்று சொன்னார். கிட்டத்தட்ட மேலுள்ள ஹதீஸ் மாதிரி தான் இது, ஒரு சின்ன பேட்டர்ன் மட்டும்தான் மாறுது. நான் விரும்புகிறேன், அதனால் இதை நான் ஓதுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, அல்லாவும் அவரை விரும்புகிறான் என்று சொல்லிவிடுங்கள். அந்த சூறாவை அவர் விரும்புகிறார்ல, அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள் சொல்லப்படுறதுனால, எனவே அல்லாவும் அவரை நேசிக்கிறான் என்று அவர்கிட்ட சொல்லி அனுப்பிடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைப்பிரிவினர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் என்று நாம் இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். இந்த ஹதீஸும் புகாரில் பதிவாயிருக்கிறது. ஆக 2 ஹதீஸு. ஒரு ஹதீஸில் அந்த சஹாபி அல்ஹம்துக்கு பிறகு குலூல்லாஹு ஓதுவார், வேற ஒன்றை ஓதுவார். அடுத்த ஹதீஸு அல்ஹம்துக்கு பிறகு வேறொரு பகுதியை ஓதுவார், முடிக்கும்போது குலூல்லாஹு ஓதி முடிப்பார். இந்த 2லையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நிச்சயமாக அந்த சூறாவை அவர் விரும்பியதால் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அந்த சூறாவின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நேசம் அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள். எனவே இந்த சூறாவினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுகளாக இவை இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து இன்னொரு ஹதீஸு. நான் எதுக்கு இவ்வளோ செய்தியை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி சூறாக்களை நாம் கேட்கும்போது இந்த செய்திகள் நமக்கு என்ன செய்யணும், மனசுக்குள்ளே வரணும். அப்போ தான் அந்த சூறாவோடு நம்முடைய மனம் லைக் ஒட்டும் போய், இல்லைன்னா கேட்கும்போது அவ்வளோ ஈடுபாடு வராது. இந்த சூறாவில் இதில் தானே இவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு நம்ம படித்தோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வரும்போது, இமாம் ஓதும்போது நமக்கு என்ன செய்யும், அந்த சூறாவோடு ஒட்டுதல் ஏற்படும். இமாமுடைய அந்த ஓதல் அலைவரிசையோடு நாம் போய் சேருவோம். அல்லது நாம் ஓதும்போது, தனியாக ஓதும்போது கூட கவனத்தோடு ஓதுவோம். இல்லைன்னா ஒரு ரிமோட் ஓதுகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு இந்த ரோபோட் ஓதுகிற மாதிரி தான் இருக்கும். சாவி கொடுத்தா கையை அசைக்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கும் போது நிச்சயமாக நாம் அதில் ஒரு உயிரோட்டம் இருப்பதை நாம் கவனிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை மனசில் வச்சுக்கிறோம். அதே போல் இன்னொரு ஹதீஸு, ஹஜ்ரத் முஆத் பின் அப்துல்லா பின் ஹுபைப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிவிக்கிறார். அவங்களுடைய தந்தை அறிவிப்பதாக அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் இரவு கடுமையான மழை, கடும் இருட்டு, இருட்டு. ரசூலுல்லாவோடு நாங்கள் வெளியில் போயிருந்தோம். யார் யார் எங்கெங்கே நிற்கிறான்னு தெரியல. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தொழ வைக்கணும், ஒரு தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, தொழ வைக்கணும். அதனால் ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். கடைசியில் ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் போனேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொன்னார்கள், எப்பா குல், சொல்லிக்குள் என்று சொன்னார்கள். நான் எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றேன். மறுபடியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல், சொல்லுப்பா அப்படின்னாங்க. நான் எதுவும் சொல்லாமல் நின்றேன். 3வது தடவை ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், ஃபமாதா அக்கூலு, சொல்லுன்னு சொல்றீங்களே, நான் என்னத்தை சொல்லணும் என்று நான் கேட்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்கின்ற சூறாவை சொல்லுங்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய 2 சூறாக்களையும் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுங்க. இந்த 3 சூறாக்களையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல நம்ம இந்த ஹதீஸை எப்படி கவனிக்கணும்னு சொன்னால், கடுமையான இருள், நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு திறந்த வெளியில் தங்கி இருக்கக்கூடிய சஹாபாக்கள். அப்போ எவ்வளவு அந்த இடம் பயமாக இருக்குங்கிறத பாருங்கள். அப்போ அந்த இடத்துல ஏதாவது தீமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதிக்கொள்ளுங்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதிக்கொள்ளுங்கள், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி கடினமான நேரத்தில் சிக்கலான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா நீங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு
இந்த சூறாக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்ற கண்ணோட்டத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த கான்டெக்ஸ்டில் ரசூல்லா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஹதீஸனுடைய முடிவில் வரும்போது ரசூல்லா இப்படி சொல்கிறாங்க, இந்த 3 சூறாக்களையும் நீங்கள் காலையிலையும் ஓதுங்கள், மாலையிலும் ஓதுங்கள். காலையிலும் ஓதுங்கள், மாலையிலும் ஓதுங்கள், 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஓதிக்கிட்டீங்கன்னு சொன்னால் தக்ஃபீக மின் குல்லி ஷைஇன், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் இதுவே உங்களை காப்பாற்றுவதற்கு போதுமாகும் என்று சொன்னார். அந்த சஹாபி ரசூல்லா தொலை வைக்கிறதுக்கு தேடி தான் வந்தார். ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடினமான மழையில் மாட்டிக்கிட்டா, இருட்டில் மாட்டிக்கிட்டா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பேரிடர், ஒரு கஷ்டம், ஒரு சிக்கல். இந்த மாதிரியான சிக்கல்களில் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் தினம்தோறும் என்ன செய்யுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் 3 முறைகள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஓதினால் எல்லா விதமான சிக்கல்களிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த சூறாவினுடைய மரியாதையை நமக்கு பல்வேறு வகைகளில் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸு, இது 8வது ஹதீஸ், முஆத் பின் அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் ஹத்தா யஹ்திமஹா 10 மர்ராத்தின் பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற சூறாவை 10 முறை முழுமையாக ஓதுவாரேயானால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான், எழுப்புகிறான். 10 தடவை என்ன செய்யணும், குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறாவை முழுசாக ஓதுனா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும்போது நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருந்தாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 தடவை ஓதுனா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அப்படின்னா நான் நிறைய நான் ஓதுவனே, இதன் அஸ்தக்ஸிர் யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக ஓதுவனே அல்லாஹ்வின் தூதரேன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஓத வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அதிகமாக தர வேண்டும் என்று அல்லாஹ் நினைப்பான். அல்லாஹு அக்ஸரு அத்தியபு, அல்லாவும் மிக தூய்மையானவன், அல்லாவும் மிக பெருந்தன்மையானவன், அவன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தருவான் அவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலே பதிவாகி இருக்கிறது. எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள். அப்போ ஆக மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவினுடைய சிறப்பாக சொல்லும்போது இந்த சூறா என்பது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்று தரும் என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை 10 முறை ஓதினால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்று சொல்கிறார்கள். தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் இதை ஓதினால் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும், இதுவே போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டெய்லி இந்த சூறாவை என்ன செய்கிறாங்க, ஃபஜ்ர் தொழுகையினுடைய சுன்னத்தில் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுறாங்க. இப்படி பல கோணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவினுடைய மகத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். சரி, அடுத்து இந்த சூறா இறங்கிய காலம் எந்த காலகட்டத்தில் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மக்காவினுடைய காலகட்டத்தில் இறங்கிய சூறா தான் இது. மக்காவினுடைய காலகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்ப பெற்று ஒரு 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்கல்ல, அந்த காலத்தில் இறங்கினது. ஒவ்வொரு சூறாவுக்கும் 2 வரிசை இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இறங்கு வரிசை ஒன்று இருக்குது, தொகுப்பு வரிசை ஒன்று இருக்குது. தொகுப்பு வரிசையில் இந்த சூறா எத்தனாவது சூறா? 112, 112. தொகுப்பு வரிசையில் தான் இந்த 112. இறங்கு வரிசையில் இந்த சூறா 22வது சூறா. மக்காவுடைய காலகட்டத்தில் இறங்குச்சின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் இறங்கிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது இறங்கு வரிசையில் இந்த சூறாவினுடைய இடம் 22வது இடம். இந்த சூறாவுக்கு முன்பு அந்நஜ்ம் என்கின்ற சூறா இறங்குச்சு. இந்த சூறாவுக்கு முன்பு வன் நஜ்மி இதா ஹவா அப்படிங்கிற சூறா இறங்கிருந்துச்சு. இந்த சூறாவுக்கு பிறகு அடுத்து குல் அஊது பிரப்பின் நாஸ் இறங்குச்சு. குல் அஊது பிரப்பின் நாஸ் இறங்குச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா இறங்கு வரிசையில் 22வது சூறா இந்த சூறா குல் ஹுவல்லாஹு அஹத், 21வது சூறா வன் நஜ்மி இதா ஹவா,
23வது சூரா குல் அவுது பிரப்பின் நாஸ். அப்போ இதை இறங்கு வரிசையில் தொகுப்பு வரிசையில் இந்த சூரா 112வது சூரா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஆக மொத்தத்தில் இந்த சூரா இறங்கிய காலம் என்பது மக்காவினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது. சரி, இந்த சூரா ஏன் இறங்குச்சு அப்படின்னா இதுக்கு ரெண்டு விஷயங்களை சொல்கிறார்கள். உபய் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை இணை வைப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, முஹம்மதே உன்சுப் லனா ரப்பக்க, உம்முடைய ரப்பின் பாரம்பரியம் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். உதாரணமாக நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியம் ஒன்று இருக்கும். நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், என் தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தைன்னு அப்படி போய்கிட்டே இருக்கும்ல. ஒரு குடும்ப வம்சத்தொடர் ஒன்று இருக்கும். இதே மாதிரி இறைவனுக்கு என்ன மரபு தொடர் இருக்குது? ரப்புன்னு சொல்லி இல்லை, அந்த ரப்புனுடைய மரபு தொடர் என்ன, வம்சத்தொடர் என்ன, அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சில முஸ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் வந்து கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்ல முடியும் இதுக்கு பதில்? அல்லாஹ்வுக்கு தான் தாய் தந்தை கிடையாது, மகன் கிடையாது, அப்போ என்ன பாரம்பரியத்தை சொல்ல முடியும்? அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சால் அந்த சூறாவை இறக்கணும். உங்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல சில பேர் என்னுடைய பாரம்பரியம் என்னன்ட்டு, அவங்கள்ட்ட நீங்கள் நபியை இதை ஓதி காட்டுங்கள். அல்லாஹு அஹத் என்று சொல்லுங்கள், அல்லாஹு சமது என்று சொல்லுங்கள், லம் எலிது ஒலம் யூலது என்று சொல்லுங்கள், ஒலம் யக்குல்லஹு குஃபுவன் சொல்லு அஹத் என்று சொல்லுங்கள். அப்போது அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சால் இந்த சூறாவை இறக்கினான். அப்போ அப்படி பார்க்க போகும்போது நீ நினைக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு வம்சத்தொடரெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அவன் ஏகன், அஹத். அவன் பல பேர் இருந்தால் தான் அவனுக்கு முன்னாடி யாருன்னு சொல்ல முடியும், அவனுக்கு அடுத்து யாருன்னு சொல்ல முடியும். அவன் ஏகன் அவன். அப்போ பாரம்பரியம்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இருக்கிற எல்லாமும் அவன் பக்கம் தான் தேவையாகும். சமது அவன் தேவையற்றவன் அப்படின்னா, தேவையற்றவன்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் அவன் பக்கம் தான் தேவை. ஒருத்தன் மூச்சு விடனா கூட அவனுடைய அனுமதி இல்லாமல் மூச்சு விட முடியாது. அப்போது எல்லாருடைய தேவைக்கும் பொறுப்பானவன் அவன். புரிஞ்சா? அவனுடைய பாரம்பரிய தொடர கேட்குற யாரையும் அவன் பெற்றெடுக்கவில்லை, யாராலும் அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அப்போது மூதாதையர்கள் கிடையாது, அடுத்தடுத்த தலைமுறையும் கிடையாது. சொல்லப்போனால் உலகத்தில் அவனை போல் யாருமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மை மிக்க ஒருவனுடைய குடும்ப பாரம்பரியத்தை சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை என்ன செஞ்ச, இந்த அத்தியாயத்தையே இறக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் வந்து ஜாமியு திருமதியில் பதிவாகிருக்கிறது. இன்னொரு ஹதீஸு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வருது, அவங்க வாயிலாக வருகிறது. ஆமிர் பின் அத்துஃபைல் என்று ஒரு மனிதர், அதே மாதிரி அர்பத் பின் ரபிஆ அப்படின்னு இன்னொரு மனிதர், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, முஹம்மத் இலாம ததுஊனா, நீங்கள் எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்கல்ல, எங்கே கூப்பிடுறீங்க எங்களை? நீங்கள் செய்யக்கூடிய அழைப்பு பணி யாரின்பால், எங்களை யாரின்பால் நீங்கள் அழைக்கிறீர்கள்? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் தான் உங்களை கூப்பிடுகிறேன், நான் வேற யாரின் பக்கம் கூப்பிடல, உங்களை அல்லாஹ்வின் பக்கம் தான் அழைப்பு கொடுக்குறேன். அத்தாயி இலல்லா, நான் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அப்போ நான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அப்படியா? அப்படின்னா சிஃப்லனா ரப்பக்க, உங்களுடைய ரப்பு யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க. அமின் தஹபின் அம்மின் ஃபில்லத்தின் அம்மின் ஹதீதின் அம்மின் ஹசபின், உங்கள் ரப்பு யாருன்னு சொல்லுங்க. அவன் தங்கத்தால் ஆனவனா, வெள்ளியால் ஆனவனா, அல்லது இரும்பால் ஆனவனா, அல்லது கட்டைகளால் ஆனவனா? கண்டிப்பாக இது இணை வைப்பாளர் தான் அப்படி கேட்க முடியும். ஏன்னா அவன் தான் அவன் சாமியை இந்த வடிவத்திலலாம் பார்ப்பான். கல்லில் பார்ப்பான், மரமட்டையில் பார்ப்பான், தங்கமாக செஞ்சு வச்சுக்குவான், வெள்ளியாக செஞ்சு வச்சுக்குவான், அவன் தான் செய்வான் அதெல்லாம். புரிஞ்சுங்களா? அப்போது இணை வைப்பாளர்கள் இப்படி கேட்டார்கள். இப்படி கேட்ட நேரத்தில் தான் அவங்களுக்கு பதிலாக இந்த சூறா இறங்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த விஷயம் நடந்தது வந்து மதீனாவில் நடந்தது. இந்த விஷயம் மதீனாவில் நடந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது தான் இந்த 2 பேர் வந்து கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது இந்த ஆயத்து இந்த அத்தியாயம் இறங்கியது அப்படின்னு அந்த செய்தியில் வருது. ஆனால் எப்போ ஏற்கனவே இறங்குச்சுன்னு நம்ம பார்த்தோமே, மக்காவில் இறங்குச்சுன்னு பார்த்தோமே அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஏற்கனவே அல்ஹம்து சூராவில் சொன்னோம் பாருங்கள். அல்ஹம்து சூராவில் வந்து அது 2 இடத்துல இறங்குச்சுங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று வந்துச்சு. மக்காவில் இறங்குச்சு, மதீனாவில் இறங்குச்சு. அப்போ அதுக்கு நம்ம ஒரு பதில் ஒன்று சொன்னோம். மக்காவில் தான் இறங்குச்சு, மதீனாவினுடைய அதனுடைய சிறப்பை சொல்வதற்கு ஒரு தனிப்பட்ட வானவர் வந்தார் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே புரிஞ்சுக்கிறணும். என்ன புரிஞ்சுக்கிறணும்? உங்களுடைய ரப்பு யார் அப்படின்னு கேட்டவங்க மக்கா இணை வைப்பாளர்கள் தான். மக்காவில் இருக்கும்போது தான் கேட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் அதற்கு பதிலாக இந்த ஆயத்தை இறக்கினான், இந்த அத்தியாயத்தை இறக்கினான். அதே மாதிரி ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மதீனாவிலையும் சில இணை வைப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் வந்து இப்படி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இந்த சூறாவை ஓதி காட்டினாங்கன்னு சொல்லணும். இறங்குச்சின்னு சொல்லக்கூடாது. இதை எப்படி சொல்லணும்? ஓதி காட்டினாங்க. ஏற்கனவே இதே கேள்விக்கு இறங்கிய அந்த சூறாவை இவங்களுடைய கேள்விக்கு ரசூல் என்ன செஞ்சாங்க? பதிலாக ஓதி காட்டினார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த வித்தியாசம் வராது. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த சூறாவினுடைய இறங்கிய காலகட்டம் என்பது மக்காவுடைய காலகட்டங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் அது 22வது சூறான்னு வேற சொன்னோம். இதற்கு பிறகு இறங்கின சூறா 23 சூரத்து நாஸ். இதற்கு முன்பு இறங்கின சூறா சூரத்து நஜ்ம். அதில் அல்லாஹ்வை பார்ப்பதை பற்றி, மேராஜுக்கு போனதை பற்றி எல்லாம் பேசுகிறான். எல்லாமே எப்போ நடந்துச்சு? மக்காவில் நடந்துச்சு. அப்போ எனவே இது மக்காவில் இறங்குச்சுங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ மதீனாவில் இறங்குச்சின்னு வருதுன்னா என்ன புரிஞ்சுக்கிறணும்? இதே கேள்வியை மதீனாவில் கேட்டாங்க. அப்போது இந்த கேள்விக்கு பதிலாக மக்காவில் என்ன இறங்குச்சோ அதை மதீனாவில் ஓதி காட்டினாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஆக மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை மதீனாவுடைய காலகட்டத்தில் இதே கேள்விக்கு பதிலாக ஓதி காட்டினார்கள். ஆக இறங்கின அந்த சூழல் இது. சரி, இந்த சூறா எந்த விஷயத்தை மையப்படுத்தி பேசுகிறது அப்படின்னு ஒரு விஷயம். எதை மையப்படுத்தி பேசுகிறது? ஒரே ஒரு விஷயம்தான். இது மையப்படுத்தி பேசக்கூடிய விஷயம், ரப்பு என்பவன் யார், அவனிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பண்புள்ள ஒருவரை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி பேசக்கூடிய அடிப்படை தான் இந்த சூறாவினுடைய பேசுபொருளை. இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த சூறாவினுடைய பொருளை நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத். விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ஏகன். அல்லாஹ் அவன்தான் அனைவருக்கும் தேவையானவன். அவன் தேவையற்றவன், அவன்தான் அனைவருக்கும் தேவையானவன். அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவில்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. இந்த பொருளை கவனித்து பாருங்க. இது முழுக்க முழுக்க எதை தான் பேசுது? ஓரிரை கொள்கையை தான் பேசுகிறது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய தன்மைகளை பற்றி தான் பேசுகிறது. இதில் அஹத் அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்க, ஏகன் அப்படின்னு சொல்ல பாருங்க. அப்போ அவனுக்கு முன்னால் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்துடும். சமத் அப்படிங்கிற அந்த வார்த்தை யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லா விஷயத்திலையும் யார் ஹையஸ்ட் தன்மை வாய்ந்தவனோ அவனுக்கு தான் சொல்லுவோம். எல்லா தன்மையிலையும் ஹையஸ்டான ஆள் யார்? அல்லாஹ் தான். அவன் பேசுவதிலும் சரி, பார்ப்பதிலும் சரி, கேட்பதிலும் சரி, நீதியிலும் சரி, இப்படி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நடவடிக்கை இருக்குது பாருங்க. ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் ஹையஸ்டான ஆள் யார் தான்? அல்லாஹ் தான். அப்போ அப்படிப்பட்ட ஹையான ஒருவன் அவன்கிட்டயே எல்லாம் முழுசாக இருக்கும்போது, முழுமையாக நிரம்பி இருக்கும்போது அவன் யார்கிட்ட போய் கையேந்தணும்? யார்கிட்ட போய் கையேந்த அப்படி தேவையில்லை. அறிவா? அல்லாஹ்வுக்கு இருக்கிற அறிவு யாருக்குமே கிடையாது. அப்போ அந்த அறிவுக்காக அல்லாஹ் இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்தணுமா? அதே மாதிரி பார்வைன்னு எடுத்துக்கங்க. அல்லாஹ்ட்ட இருக்கிற அந்த பார்க்கும் தன்மை தான் ஹையஸ்ட். அந்த பார்வைக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் என்ன செய்ய தேவையில்லை, அல்லாஹ் கையேந்த தேவையில்லை. எந்த ஆப்டிகல்ஸுக்கும் போய் அல்லாஹ் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கண்ணாஸ்பத்திரிக்கும் போக வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு தான் தேவை. ஏன்னா அந்த பார்வையிலேயே ஹையஸ்ட் ஆள் யார்? அல்லாஹ். அப்போ இப்படி ஒவ்வொரு தன்மையிலையும் மிக உச்சபட்சமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆளைத்தான் நம்ம அல்லாஹ்னு சொல்கிறோம். அப்போ எனவே அவன்கிட்ட குறையே இருக்க வாய்ப்பில்லை. அப்போ எல்லா விதமான குறைகளிலிருந்தும் அவன் அப்பொழுக்கற்றவன், அவன் நீங்கியவன், தூய்மையானவன் அப்படிங்கிறத சொல்லி அவன்தான் ஏகன், அவனை மட்டும்தான் வழிபடணும்னு சொல்கிறது இது சூறாவினுடைய அடிப்படையான பேசுபொருள். அதுதான் இந்த சூறாவினுடைய சப்ஜெக்ட். சரியா? சல இந்த அளவோடு நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்.
இதனுடைய மற்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.